ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கொண்டு வந்திருக்கேன். படத்தோட நேம் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த பிரைஸ் ஆஃப் கன்ஃபியூஷன். மறக்காம இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. படத்தை மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படம் சும்மா வேற லெவல் இருக்குது. ரொம்ப கூஸ் பம்ஸாக இருக்குது. இந்த படத்தை ஃபுல்லாக படம் ஃபுல்லாக ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டாக இருக்குது. இந்த படம் ஃபுல்லாக ஒரு கேஸில் தான் கொண்டு போயிருப்பாங்க ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும். அது இல்லாமல் நம்ம ஹீரோயினை வந்து நம்ம ஹீரோவா கொலை பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ கொலை பண்ணாங்க இல்லையா, அவர் வந்து ஒரு ஒரு பொறுப்பில் இருக்கார். அந்த பொறுப்பில் இருக்காம நம்ம ஹீரோனை கொலை பண்ணிட்டாண்டு நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க, ஜெயிலுக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே நம்ம விசாரிக்க முறையே வேற லெவலில் இருக்குது. நம்ம ஹீரோயினி சொல்கிறாங்க, நான் கொலை பண்ணலான்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் நம்ம ஹீரோயினை அரெஸ்ட் பண்ணதால சோசியல் மீடியாவில் கொஞ்சம் பரவுது. நம்ம ஹீரோயினிக்கு கொஞ்சம் தூக்கு தண்டனை கொடுக்கணும் கொஞ்சம் ஒரு பக்கம் சொல்கிறாங்க ஊர் மக்கள் ஜனங்கள்லாம். ஒரு பக்கம்லாம் அந்த கொலைலாம் பண்ணல அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ இந்த கொலை பண்ணது யார், அந்த சைக்கோ கில்லர் யார் கொஞ்சம் கண்டுபிடிக்கிறாரு. இங்கே மட்டும் கொலை நடக்காமல் கொஞ்சம் வேறு ஏரியாலலாம் ஒரு வீட்டில் 2, 3 வீட்டில் கொலை நடக்குது. நம்ம ஹீரோ வந்து கன்ஃபியூஷன் ஆகுறாரு. நம்ம ஹீரோனியோட கொஞ்சம் கேஸ் வேற லெவலில் போய்க்கிருக்குது. கொஞ்சம் கண்டுபிடிக்காம தீவிரமாக போய்க்கிருக்குது. நம்ம ஹீரோனியோட பர்ஃபார்மன்ஸ் மட்டும் வேற லெவலில் இருக்குது. நம்ம ஹீரோ அந்த கேஸ் கண்டுபிடிக்கிற முறையே வேற லெவலில் இருக்குது. நம்ம ஹீரோ லாஸ்ட்டாக அந்த சைக்கோ கில்லர் யார், அந்த கொலைலாம் இந்த யாரெல்லாம் பண்ணுறா, நம்ம கொஞ்சம் பரபரப்பாக சீரிஸ் காமிச்சிருப்பாங்க. லாஸ்ட்டாக அந்த சைக்கோ கில்லர் யார் கொலை பண்ணாங்க அவர் கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோ வந்து கொல்ல போகிறாரு. இதான் இந்த படத்தோட கதை கைஸ். மறக்காம இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. போலீஸ்மெண்ட் சென்டிமெண்ட்லாம் வேற லெவலில் இருக்குது. நம்ம ஹீரோட சென்டிமெண்ட்லாம் வேற லெவலில் இருக்குது. படத்தோட ஐஎம் ரேட்டிங் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 77 10 கோடி வசூல் வாய்ந்திருக்கு. மறக்காம இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் விறுவிறுப்பாக தான் போகும். மற்றபடி படம் சொல்ல போனால் போரே அடிக்காது கைஸ். கொஞ்சம் கேஸு தான் அந்த படத்தில் ஃபுல்லாக கொண்டு போயிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போரிங்காக தான் இருக்குது. செகண்ட் ஹாஃப் வேற லெவலில் வச்சுருக்காங்க. மறக்காம மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படம் வந்து தமிழில் இல்லை கைஸ், இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. தமிழ் வந்துச்சுன்னா நான் லிங்க் கொடுக்குறேன். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. மற்றபடி இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. பை கைஸ். நம்மளோட சேனலோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இந்த மூவிஸ் யாருக்கெல்லாம் பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் போட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காம இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. படம் சும்மா வேலை அந்த கேஸ் தான் கைஸ். இந்த படம் ஃபஸ்ட்டு லாஸ்ட் வரைக்கும் அந்த சைக்கோ கில்லர் யாருன்னு கண்டுபிடிக்கிற முறையே வேற லெவலில் இருக்குது. மறக்காம இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. படத்தோட வயசில் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 77 10 கோடி வசூல். படத்தோட வசூலே இவ்வளோ தான். படம் எந்த அளவு இருந்து நினச்சி பாருங்க. மற்றபடி படம் சூப்பராக இருக்குது கைஸ். ட்ரை பண்ணி பாருங்க. பை கைஸ்.